நாம் குளிக்கிற குளத்திலே யாரோ ஒரு வண்ணாங்கத்தை சேர்ந்தவர்கள் அழுக்கு துடைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் யார் என்ற மகிமை தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது சந்தனப்படையாக என்ன வேலை பண்றான் துணி தானே துவைக்க சொன்னவன தூங்குறான் கேள்வி பாத்தியா மன்ற வேலை பாத்தியா ஐயோ ஐயோ தாலியா புடி என்னங்க நீ கையை வச்சாலுமே கிளம்பிடும். பள்ளியை
நான் யார் தெரியுமா ஐயா? யார்? துளி துவைக்கக்கூடிய என் காலத்தில் பிறந்தவள். என் கணவர் துளி துவைக்க வந்தார். வந்து பார்க்கிறது கணவர் இருந்து கிடைக்கின்றாரே. என்ன செய்ய தெரியவில்லை. ஆமா ஐயா. கவலை வேண்டாம். உங்களுக்கு கவலை வேண்டாம். நான் திருப்பி தெரிவித்து அப்படியா? அப்படியா இருக்கும் ஐயா. இந்த கோவம் இந்த கோவம் ஏன் பேசக்கூடாது. என் முன்னாடி என் உடம்புக்கு ஆயிரம் அடிப்போம் ஒதுப்பார். நீ வழியே போறான்னு போயிலே நாங்க யார் தெரியுமா? அவர் பாருங்க அவர் அடிக்காதீங்க. நீங்க யாரு உண்மை சொல்லும்போது அந்த அழுக்கும் என்ன அழகங்க அங்கங்க ஒழுங்கிருப்பாங்க. என்ன இருந்து விட்டான் உன் மனைவி அறிவு இருந்தா இது வேலை இருந்தோம் பார்த்து இப்போ வீர சந்திச்சு யாரா துணி தோசிருந்தாங்க நல்லா நடிச்ச பன்னிரண்டு அந்த நேரத்தில் அப்படியே ஒரு சுழல் காட்டு ஒரு காத்து வந்து இதான் எனக்கு தெரியும். என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா என் உயிரை காத்த தெரியும். நீங்க என் உயிர் கொடுத்த தெரியுங்களா? என்ன பண்ணீங்க? அவரு
வீரம் ஆஹா ஆஹா உயிர் காத்த தெய்வமே ஏழு எப்படி காத்து குமரி ஐயா என் உயிர் காத்த தெய்வ சாமி இங்கிலிருந்து நீங்க தான் எனக்கு குலதெய்வமே அப்படியா ஐயா பார்த்தா நீங்க குலதெய்வம் நான் ஊர் வேலை செய்யலையா ஐயா எங்களுக்கு இதை விட்டாத பொழுது முடியாது ஆமா ஊட்டு வச்சா எங்களுக்கு பொழுப்பு அதனால ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது என்ற ஊர் துணி எடுத்து வளர்ப்போம் அதில் நல்லவங்க துணி கெட்டவங்க துணி வியாதி புஷவங்க துணி எல்லாம் இருக்கும் எல்லா துணியும் நாங்கள் எடுத்து அடிப்போம் எந்த ஒரு நோயும் எங்களுக்கு அணுகக்கூடாது அந்த அரசு எங்களுக்கு அந்த வரத்தை உனக்கு அளித்து அது மட்டும் ஐயா இன்னாருக்கு துணி இன்னாருக்கு துணின்னு சொல்லிட்டு நாங்கள் அடையாளம் ஆமா அந்த அடையாளம் யார் கடைசியிலையும் மறையக்கூடாது அந்த நினைவு எங்களுக்கு மனசுக்கு முக்கியம் அப்படியா அவன் என்ன துணி அந்த வரத்தை துணியும் மாறாது அது துணி போற அடிப்பது கூட நல்லா வச்சு ஒழிப்போம் தீ போட்டு கொடுத்து ஆமா தீ போட்டு கொடுக்கும் போது அந்த துணிக்கு ஒரு துணி கூட ஏற்றி கூடாது ஒரு மகன் அந்த வரத்தை உனக்கு அழைத்து அதாவது வருடந்தோறும் தை மாதம் மயிலாடி நாங்கள் கும்பிடுவோம் ஆனா ஒரு மாசம் அந்த ஒரு மாதம் துணி எடுக்க மாட்டேங்க ஊருள்ள போய் சோறு எடுக்க மாட்டோம் உள்ள போனா அந்த அளவுக்கு நாங்கள் விருதம் இருப்போம் எங்களுக்கு குலதெய்வமா நீங்க தான் உனக்கு குலதெய்வமாகவே நானே இருக்கின்றேன் ஆமா சாமி அது உங்களுக்கு ஒரு சாமி இவனுக்கு ஒரு நல்ல புத்தி கொடுத்தீங்க நல்லா இருக்கு ஐயா அது மட்டும் கிடையாது அவர் காலை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க ஐயா என் கால் போனாலும் பரவாயில்ல சாமி அதை பத்தி எனக்கு தப்பு கிடையாது நான் கீழே பார்த்து தூங்கிலே இருப்பேன் பேண்ட் பத்து போல என் மகன் மாட்டேன் எங்க பப்பு இருக்கு அவனுக்கு ஒரு நல்ல புத்தி காட்டீங்க ஆமா நான் இங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட பேசியிருப்பான் எங்க தான் நானும் பார்த்து எங்க தான் போய் அவனுக்கு ஒரு நல்ல உனக்கு சந்தேகம் இருந்தா கழுத்துல ஒரு மணி கட்டி விடு கழுத்துல மணி கட்டினா கூட போகணும் ஆடிக்குள்ள சத்தம் கேட்டா உன் முன்னாடி வெளியே கிளம்பிட்டேன் வாழைக்காலை நான் குணப்படுத்திக்கிட்டேன் ஓ நமச்சிவாய நம்ம போய் வாங்க சாமி ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இருவரும் சண்டை போட்டுக்கொள்ளாமல் உங்கள் எண்ணம் போல சந்தோஷமா வாழ வேண்டுமா இதே மாதிரி எந்த போடணும் மலையாளத்தை ஆளக்கூடிய மலையாள சென்னா அவர் தகையில் சத்த கண்ணியமாக அவர்கள் குறைக்கின்ற இந்த தடாகத்தை இவர் அசலம் செய்துவிட்டார்கள் சந்தர்ப்பமாக்கி விட்டார்கள் ஆனா அந்த கண்ணியை ஒட்டத்தை அடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடாது வீரத்திலே சிறந்த என்ன நிகழ்ச்சிகள் புறப்படுங்கள்